இந்த வீடியோல டைம் ரீமேப்பிங்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வீடியோ கிளிப்ல பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் ஃபாஸ்டா மூவ் பண்றோம் இல்ல ஸ்லோ மோஷன் பண்றோம். இந்த ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்றோம்ல, இதுதான் டைம் ரீமேப்பிங்னு சொல்றோம். இந்த வீடியோல எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டைம்லைன்ல இருக்க வீடியோவை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் Ctrl+= ரெண்டு டெக்னிக் இருக்கு. ஒன்னு எஃபெக்ட் கண்ட்ரோல்ல இருக்க டைம் ரீமேப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கீ ஃப்ரேம் செட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டெக்னிக், வீடியோவை ரைட் கிளிக் பண்ணா கீழே ஷோ கிளிப் ஃப்ரேம்ஸ், இதுல டைம் ரீமேப்பிங் ஸ்பீடு. இப்போ வீடியோல ஒரு லைன் அப்பியர் ஆகும். இதுல தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். எந்த பாயிண்ட்ல நமக்கு ஸ்லோ மோஷன் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல பிளே ஹெட்டை செட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணா இந்த ஐகான் அப்பியர் ஆகும். இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகும். இதே மாதிரி தான் எண்டிங் பாயிண்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸ்மூத் அவுட் பண்றதுக்கு ரெண்டு பாயிண்ட்டையும் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவை கீழே டிராக் பண்ணும்போது நம்ம வந்துட்டு 50 செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ எவ்வளவு ஸ்லோ மோஷன்ல இருக்கணுமோ நீங்க செட் பண்ணிக்கலாம். வீடியோவை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் அவுட் பண்றதுக்கு ஒரு பாயிண்டை கிளிக் பண்ணா ப்ளூ ஹேண்டில் வரும். இதுல நம்ம ரெண்டு சைடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் சாப்பியோ இல்லாம ஒரு ஃப்ளோவா இருக்கிறதுக்கு ரைட் கிளிக் பண்ணா டைம் இன்டர்போலேஷன்ல ஆப்டிகல் ஃப்ளோ கிளிக் பண்ணிக்கலாம். வீடியோல ஸ்லோ மோஷன் கிரியேட் ஆயிடுச்சு. To know more about video editing, subscribe FD Studio.